அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. நேத்து நம்ம சேனல்ல OnePlus Nord உடைய டிஸ்ப்ளே இஷ்யூ அதாவது டிண்ட் இஷ்யூ பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஸோ நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், தவறாம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 291ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. எப்போ மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், கூகுளுடைய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ்லேயே வந்து அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஆப்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து கூகுள் மேப்ஸ் தான். இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்பில் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு புது புது இன்னோவேஷன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி வந்து இதோட கலர்ஃபுல் அப்டேட் வந்து எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதோட மேப் செக்ஷனை வந்து கலர்ஃபுல் ஆக்க போகிறாங்க. அதாவது ரிவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டேன் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர், மவுண்டன்ஸ் எல்லாம் ப்ரௌன் கலர், அதே வந்து புஷி ஏரியா அதெல்லாம் வந்து கிரீன் கலர்னு எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து இவங்க கலர்ஃபுல் ஆக்க போகிறதா தெரியுது. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு சிட்டியோ வில்லேஜோ நீங்கள் மேப் வியூவில் பார்க்கும்போது எக்ஸாக்டாக அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அதை வந்து ரிப்ளிகா பண்ணுற மாதிரி இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த கூகுள் மேப்ஸை விட உங்களுக்கு ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இன்னுமே ப்ரிசைஸாக எக்ஸாக்டாக தெரிகிற மாதிரி, எது மெயின் ரோடு எது ஸ்ட்ரீட்டுன்னு நீங்கள் வந்து மேப்பை வியூ பண்ணும்போதே கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட்டும் கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ கூகுள் மேப்ஸ் வந்து ஏற்கனவே இருந்ததை விட கலர்ஃபுல்லாக நீங்கள் இனிமேல் பார்க்கலாம். அடுத்த அப்டேட் Truecaller, ரொம்பவே பாப்புலரான காலர் ஐடென்டிஃபிகேஷன் ஆப். இந்த ஆப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பேசிக்காக ஸ்வீடிஷ் பேஸ். இவங்க வந்து 2019ல் இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்பேம் கால்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஸ்பேம் எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேம் கால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேக்காக வந்து நீங்கள் இது வின் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, இங்கே ப்ரைஸ் இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஸ்பேம் கால்ஸ் ஸ்பேம் எஸ்எம்எஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 விட 2019ல் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் படி இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்திருக்க ஸ்பேம் கால்ஸ் உடைய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.7 பில்லியன். ஸ்பேம் எஸ்எம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8.5 பில்லியன் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பேம் கால் ஸ்பேம் எஸ்எம்எஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுற வகையில் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்பேம் ஆக்டிவிட்டி இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து அவங்களுடைய ஆப்பில் கொடுக்க போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும்போதே வந்து இது ஸ்பேம் கால், இது ஸ்பேம் எஸ்எம்எஸ் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வரும். ஸோ தட் நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணணுமா அவாய்ட் பண்ணணுமா டிசைட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் கூடிய விரைவில் அவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. அடுத்த சாலிட் ஸ்டேட் டெக்னாலஜி அசோசியேஷன் இவங்க வந்து புது யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் ஸ்டாண்டர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது UFS 2.2. இது வந்து நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய 2.1 உடைய சக்ஸஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து ரேம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணுறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 2X வெர்ஷனில் வந்து உங்களுக்கு 2.1 இருக்குது. அதே வந்து ஸ்டாண்டர்ட் 3X வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது UFS 3.1 இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்து 2.1க்கு சக்ஸஸராக 2.2 கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து UFS அதாவது யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறது ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீட் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது. அதாவது வந்து நீங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணுறது, திரும்ப க்ளோஸ் பண்ணுறது, கேஷ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கிறதுக்காக தான் அது கொடுக்குறாங்க. ஸோ UFS 2.1ல் வந்து உங்களுக்கு ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய UFS 2.1 மாதிரியே தான் இருக்க போது. அதே ரைட்டிங் ஸ்பீட் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ தட் உங்களுடைய கேஷ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும். அதனால ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ தற்சமயம் இந்த UFS 2.2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Dimensity 720 அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண MediaTek Dimensity 800Uலையும் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட், நேற்று தான் ரியல்மி அவங்களுடைய C சீரீஸில் C12 C15 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்குள்ளே Xiaomi வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய Redmi 9 மற்றும் 9A இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு. ஸோ Redmi 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் 9 Prime லான்ச் பண்ணாங்க. அதுக்குள்ளேயே 9 லான்ச் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் 9 மற்றும் 9A இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆகுது. 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் MediaTek Helio G80 அதுக்கப்புறம் இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் 10 வாட் தான் கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு 9 Primeல என்ன இருந்ததோ அதே தான் கொடுக்க போகிறாங்க. அதே 9A அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Helio G25 ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக 5000 mAh பேட்டரியோட Xiaomi இதை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் கூடிய விரைவில் Xiaomiயுடைய Redmi 9A இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அடுத்து ரெட்மியுடைய 9 சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியுது. ஏன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அடுத்ததாக ரெட்மியுடைய 10 சீரிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட், ரியல்மி செப்டம்பர் 1 அன்னைக்கு சைனாவில் Realme X7
X7 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன Realme X3 உடைய சக்ஸஸரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா X3க்கு அப்புறம் X4, X5, X6 எங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ X7 இவங்க லான்ச் பண்ண போகிறதா இதுக்கான டீசர் இமேஜஸ் இவங்க ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டீசர் இமேஜில் தெரிய வந்தது என்னென்னா இதோட டிஸ்பிளே இது சூப்பர் AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் பஞ்ச் ஹோல் நாட்சில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை சூப்பர் AMOLEDல 120 Hz கொடுக்குற முதல் பிராண்ட் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த டேக்லைனில் தான் இந்த டீசரையும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மியுடைய X7, X7 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று வந்து 4500 இன்னொன்று 4300 இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 65 வாட் ஒன்று கொடுக்கலாம், இன்னொன்று வந்து 125 வாட் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே ரியல்மியுடைய X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 765Gல இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்கில் செப்டம்பர் 1 அன்றைக்கி இவங்க லான்ச் பண்ணுறாங்க நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய பாப்புலரான மிட்ரேஞ்ச் சீரிஸில் Realme 7 சீரிஸும் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. இந்த சீரிஸில் இவங்க ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் Realme 7 Pro, Realme 7i இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் மாடல் நம்பர்ஸோட சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு பெஸ்ட் சர்டிஃபிகேஷனும் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனது வச்சு இதோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. ரியல்மியுடைய 7 Pro உங்களுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே டுவல் செல் டெக்னாலஜியாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதே ரியல்மியுடைய 7i அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட 5000 mAh பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கூடிய விரைவில் இந்தியாவில் ரியல்மியுடைய 7 சீரிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் குவால்காம் நேற்று தான் வந்து Snapdragon 732G இந்த சிப்செட் வந்து லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே நான் சொல்லியிருந்தேன் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு. ஏற்கனவே வந்து ரியல்மியுடைய 7 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனும் இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகுது. இப்போ ஷாமியும் வந்து அவங்களுடைய பிராண்டு கீழே Snapdragon 732Gல வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாமி வந்து அவங்களுடைய POCO பிராண்டு கீழே POCO X3 லான்ச் பண்ண போகிறாங்க. அதே ரெட்மி பிராண்டு கீழே Redmi Note 10 Pro லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 732Gல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் நெக்ஸ்ட் வந்து POCO X3 பற்றி தான் வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ POCO X3 வந்து Snapdragon 765G இல்லாமல் Snapdragon 732Gல லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, POCO X3 இல்லைனா Redmi Note 10 Pro? அடுத்த அப்டேட் விவோவுடைய பாப்புலரான Y சீரிஸில் Vivo Y20 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கீக் பெஞ்சில் இப்போ வந்து ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனும் லிஸ்ட் ஆயிருக்கு. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V2027 இந்த மாடல் நம்பரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் ஆயிருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு நமக்கு தெரிய வந்தது என்னென்னா இது 4GB RAM வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இது ஒரு Snapdragon சிப்செட்டில் லான்ச் ஆகலாம். இதோட கீக் பெஞ்ச் ஸ்கோர் அதாவது சிங்கிள் கோர் மல்டி கோர் வச்சு பார்க்கும்போது இது Snapdragon 460ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் இல்லைனா பட்ஜெட் கேட்டகரியாக விவோவுடைய Y20 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் மோட்டோரோலாவுடைய Moto E7 Plus அதுக்கப்புறம் G9 Plus இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர்ஸே ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை இதோட சில ஸ்பெசிஃபிகேஷனும் நமக்கு தெரிய வந்திருக்கு. மோட்டோரோலாவுடைய E7 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லலாம். இது Snapdragon 460ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதோட பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கறதா தெரியுது. 5000 mAhல இது லான்ச் ஆகலாம். ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் தெரியுது. அதே மோட்டோரோலாவுடைய Moto G9 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட 5000 mAh பேட்டரி 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூடவே இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் பார்க்கும்போது ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்தும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் OnePlus யூசர்ஸ்க்குலாம் OnePlus அவங்களுடைய யூசர்ஸ்க்காக ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, OnePlus Scout. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் OnePlus லான்ச்சரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீச்சருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ஹான்ஸ்டு சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து OnePlus லான்ச்சரில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் வந்து நீங்கள் ஆப்ஸ் மட்டும்தான் சர்ச் பண்ண முடியும். ஆனால் இந்த OnePlus Scout ஃபீச்சர் வச்சு இனிமேல் நீங்கள் எல்லாமே சர்ச் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஃபைல்ஸ், கான்டாக்ட், லொக்கேஷன், ரெஸ்டாரண்ட், உங்களுடைய இமேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் எக்ஸப்ட் மெசேஜஸ் மட்டும் அந்த ஃபீச்சர் இவங்க கொடுக்கல. ஸோ இந்த எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு OnePlus Scoutல வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்த அப்டேட் Redmi 8A யூசர்ஸ்க்காக Redmi அவங்களுடைய 8Aக்கு வந்து குளோபல் MIUI 11 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து இந்தியன் யூசர்ஸ்க்கும் வந்து ரோல் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் Redmi 8A யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை Redmi அவங்களுடைய
ரீடேக் வந்து MIUI 12 அப்டேட்டுக்கும் வந்து ட்ரை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் Android 11 அப்டேட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். OnePlus அவங்களுடைய யூசர்ஸ்க்காக என்ஹான்ஸ்டு சர்ச்சாக என்ன ஃபீச்சர் கொடுக்குறாங்க, அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், OnePlus அவங்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து புது ஃபீச்சர் ஒன்று கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அது என்ன ஃபீச்சர், அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் MediaTek Dimensity 800U. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கணபதி. கங்க்ராச்சுலேஷன் கணபதி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.